Hi friends, welcome back to my channel. நான் தான் Rose. So இன்னைக்கு என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா கலர் கரெக்டர் பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எஸ், Nykaa வந்து புதுசா கலர் கரெக்டர் வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க. சோ அந்த ப்ராடக்ட் பத்தியான ரிவ்யூ தான் இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ண போறேன். சோ கரெக்டர் வந்து எப்பலாம் யூஸ் பண்ணனும்ங்கற டீடைலும் கண்டிப்பா இந்த வீடியோல நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். சோ வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க and கூடவே இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புது வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். நீங்களும் வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம். So let's go into the video. இது ஃபுல் கரெக்டரோட பாக்ஸ் அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன கலர் கரெக்டர் வந்து இருக்குங்கிறது இந்த மாதிரி தனித்தனி கார்ட்போர்டில் இருக்கும். ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி பேக்கேஜில் தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கலர் கரெக்டர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நம்ம ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்இவனாக இருக்கும், இல்லைனா வந்து பிக்மெண்டேஷன் இருக்கும், டார்க் சர்க்கிள் இருக்கும், ஆக்னி இருக்கும், நிறைய வந்து ப்ராப்ளமேட்டிக் ஸ்கின் இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி ஸ்கின் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எந்த தான் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணாலும் நம்ம ஸ்கின் வந்து ஒரு ஃப்ளாலெஸ் லுக்கில் இருக்காது. ஸோ அதுக்காக நம்ம கரெக்டர் வந்து யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து கரெக்டர் சூஸ் பண்ணுறதுலேயே ஒரு டவுட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டவுட்டு இருக்க பட்சத்தில் இது வந்து உங்களுக்கு ஈஸியாக யாராக இருந்தாலும் சரி ஈஸியாக வந்து நீங்கள் கலர் கரெக்டர் வந்து பிக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இவங்க வந்து பேக்கேஜிங் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா பிளர் கலர் கரெக்டர் ஸ்ட்ரிக் பிளர் டீப் டார்க் சர்க்கிள். ஸோ இதுலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது வந்து பிளர் டீப் டார்க் சர்க்கிள். ஸோ உங்களுக்கு வந்து டார்க் சர்க்கிள் வந்து டீப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஆரஞ்ச் கரெக்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் இதோட பேக்கேஜ் இருக்குது. நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்கில் வருது அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்விஸ்ட்டில் இருந்தால் அந்த ட்விஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி ப்ராடக்ட் வரும். அண்ட் இந்த ப்ராடக்ட் பற்றி சொல்லணுன்னா ரியலி உண்மையிலே ரொம்ப வந்து க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்காது. ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களோட அண்டர் ஐயாக இருக்கட்டும், இல்லை பிக்மெண்டேஷன் வாய் சுற்றியாக இருக்கட்டும், எங்கெல்லாம் உங்களுக்கு டார்க் சர்க்கிள் டார்க்காக இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் இந்த ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணலாம். இந்த கலர் கரெக்டரோட ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கலர் கரெக்டர் வாங்குறோமோ அதுவே வந்து இதில் வந்து உங்களுக்கு பாடியிலே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஷேட் வந்து பார்க்கணும் ஈஸிலி அதை வந்து ஃபவுண்ட் பண்ணலாம். ஓகே, இது வந்து ஆரஞ்ச் கரெக்டர். ஸோ பேக்கேஜிங் வந்து ரொம்பவே ஒரு காம்பாக்டாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப நீட்டாக இருக்குது. அண்ட் இது ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து ட்விஸ்ட் பண்ணி டேரெக்டாக கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை கையில் தொட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து ஒரு வெயிட்லெஸ் ஃபார்முலானே சொல்லலாம். ஈஸிலி வந்து உங்களுக்கு பிளெண்ட் ஆகும் உங்களோட ஸ்கின்ல. அட் த சேம் டைம் இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அந்த டார்க்னஸ் வந்து அது ஹைட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் டேரெக்டாக ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணாலே போதுமானதாக இருக்கும். ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுவோம், தென் அதுக்கப்புறம் ஒரு கன்சீலர் அப்ளை பண்ணுவோம். இது வந்து நீங்கள் கன்சீலர் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இருக்காது. டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிருக்கலாம். உங்கள் டார்க் சர்க்கிள் எல்லாம் கிளியராக வந்து பிளர் ஆயிரும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேமிலியா ஃப்ளாரோட எக்ஸ்ட்ராக்ட் வந்து இதில் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா நம்மளோட ஃபைன் லைன்ஸ் வந்து அது வந்து ஈஸியாக என்ன ஆகும், அப்பியரன்ஸ் வந்து குறைக்குது. அந்த ஃபைன் லைன்ஸ் வந்து ரொம்ப தெரியாது. ஸோ அந்த ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பொமோகிரானேட் சீடோட ஆயில் வந்து இதில் ஆட் ஆகிறதுனால நம்மளுக்கு வந்து நல்லாவே என்ன ஆகுதுன்னா இந்த ட்ரைனஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அதோடு மட்டும் இல்லாமல் அது வந்து நம்மளுக்கு தேவையான அந்த ஒரு மாய்ஸ்சர் வந்து நம்ம கண்ணு கீழே வந்து அது கொடுக்கும். அதனால தான் உங்களுக்கு அப்ளை பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 499 rupees. அடுத்தது பார்த்தீங்கன்னா Nykaa Insta Blur Color Corrector Stick Blur Acne. ஸோ உங்களுக்கு ஆக்னி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி க்ரீன் கலர் கரெக்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா பிளர் கலர் கரெக்டர் ஸ்ட்ரிக் பிளர் மீடியம் டார்க் சர்க்கிள். ஸோ உங்களுக்கு மீடியம் டார்க் சர்க்கிள் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த Nykaa பீச் ஷேட் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா பிளர் கலர் கரெக்டர் ஸ்ட்ரிக் பிளர் பேல்னஸ். ஸோ இந்த லாவெண்டர் ஷேட் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பிக்மெண்டேஷன் இருக்குது அண்ட் அதிகமாக வந்து டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த லாவெண்டர் ஷேட் வந்து அதுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா பிளர் கலர் கரெக்டர் ஸ்ட்ரிக் பிளர் டல்னஸ். இது வந்து எல்லோ கரெக்டர். இது வந்து எப்படின்னா நம்ம அண்டர் ஐயில் வந்து இன்னும் கொஞ்சம் பாப் அவுட் பண்ணி காட்டலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி எல்லோ கரெக்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட ஃபேஸில் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நான் ஆரஞ்ச் கரெக்டர் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துட்டு எனக்கு டார்க் சர்க்கிள் இருக்குது கொஞ்சமாக. ஸோ டார்க் சர்க்கிள் இருக்கிற இடத்துல நான் ஆரஞ்ச் கரெக்டர் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா என்னோட ஸ்கின்னோட கொஞ்சம் அதிகமாக தான் டார்க் சர்க்கிள் இருக்குது, அதனால் ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணுறேன். அண்ட் கண்ணு கீழே வந்து நல்லா அப்ளை பண்ணுறேன். அண்ட் நான் வந்து கையால் தான் அப்ளை பண்ணுறேன். நீங்கள் ப்ரஷ் அது யூஸ் பண்ணலை. அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நான் கையால் அப்ளை பண்ணும்போது ஈஸிலி அது என்ன ஆகுதுன்னு
நல்லாவே blend ஆகுது and ரொம்பவே ஈஸியா இருக்கு. இது வந்து இந்த ஃபார்முலா பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து சூப்பரா இருக்கு. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணும்போது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் அதனால என்ன பண்ணிக்கிறேன், கையால blend பண்ணி எடுத்துட்டு அதே மாதிரி வாய் சுத்தி நான் என்ன பண்ணிக்கிறேன், அப்ளை பண்ணிட்டு அதையும் கையாலே blend பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபவுண்டேஷன் வந்து Nykaa Skin Shield Anti Pollution Foundation பியூட்டி பிளெண்டரோட ஹெல்ப்பால நான் ஃபுல்லா என்னோட ஃபேஸ்ல டேப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இன்னைக்கு நான் ப்ரஷ் யூஸ் பண்ணல, ஏன்னா உங்களுக்கு வந்து நான் இது காமிக்கணுங்கிறதுக்காக எப்படி அப்ளை பண்ணுறங்கிறதுக்காக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் எந்த ஃபவுண்டேஷனாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அதை வந்து எனக்கு கண்ணுக்கு கீழே எங்கெல்லாம் உங்களுக்கு பிக்மெண்டேஷன், நம்ம எங்கெல்லாம் ஆரஞ்ச் கலர் யூஸ் பண்ணிருக்கோம் அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவே இன்னொரு கோட் வந்து நீங்கள் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு நல்லா பியூட்டி பிளெண்டரால் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து ரொம்பவே ஈவன் டோனாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து Nykaa இருக்கக்கூடிய ஒரு வார்ம் ஹனிங்கிற பவுடர் எடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன், எங்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணுமோ ஃபவுண்டேஷன் அங்கெல்லாம் ஓரளவுக்கு செட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா செட் பண்ணோம்னா உங்கள் ஃபேஸ் வந்து இப்போ பார்க்கும்போது ஒரு ஈவன் டோனில் இருக்குது. நம்ம டார்க் சர்க்கிள் ஈவன் நம்ம இன்னைக்கு கன்சீலர் கூட யூஸ் பண்ணல, வித்தவுட் கன்சீலரில் உங்களுக்கு வந்து ஒரு ஈவனான ஒரு ஸ்கின் ஷேடு வந்து நீங்கள் இன்னைக்கு பார்க்குறீங்க. அதே மாதிரி சேம் Nykaa இருக்கக்கூடிய ஒரு பிளஷ் ஷேட் எடுத்து நான் வந்து பிளஷும் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஐ லுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஃபடாஃபட் ஆஃப் கேமராலே முடிச்சிட்டேன். காஜல் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து சுகர் காஸ்மெட்டிக் உள்ளது. ஸோ ஜஸ்ட் நான் வந்து காஜல் அப்ளை பண்ணி அதை லைட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன், அவ்வளோதான். அண்ட் லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா Nykaa தான். ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் மேக்கப். நான் வந்து அதிகமாக கான்டோரோ எதுவுமே ஹைலைட்டோ எதுவுமே பண்ணிக்கல. மேக்கில் வரக்கூடிய 6+ வந்து நான் என்னோட ஃபேஸில் வந்து ஸ்ப்ரே பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட மேக்கப்பும் ஃபைனலாக முடிஞ்சிட்டு. ஸோ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ நீங்கள் அதை பேஸ் பண்ணி என்ன கரெக்டர் வந்து நம்ம ஃபேஸ்க்கு போகுமோ அதை நீங்கள் செக் பண்ணி நீங்கள் ஒரு வாட்டி வாங்கிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீடடாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம், நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் இன்னைக்கு வீடியோ. ஸோ அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பேன். அடிக்கடி ஏதாவது புது புது ப்ராடக்டாக இருக்கட்டும், இல்லை ஆன்லைன் கிளாஸஸாக இருக்கட்டும், பிரைடல் கிளாஸஸாக இருக்கட்டும், இல்லை பிக்ஸாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் வந்து உடனே நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ அதனால் நீங்கள் இன்னும் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஸ்க்ரீனில் காட்டுற என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். வீடியோ வந்து சம்டைம் டிலே ஆகலாம், ஆனால் இன்ஸ்டாகிராமில் வந்து உங்களுக்கு ஆன் டைமில் வந்து நான் நிறைய விஷயங்கள் வந்து அதில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை பார்க்க மறக்காதீங்க. ஸோ மறக்காமல் இன்ஸ்டாகிராம் பேஜையும் வந்து ஃபாலோ பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். அண்ட் இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இது மாதிரி உங்களுக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye bye, tata, take care and love you all. Bye.